இதெல்லாம் நியூட்டனுக்கு பின்னாடி வந்தது. நியூட்டன் எந்த காலத்தவன்னு தெரியும். ஒட்டக்கூத்தன் எந்த காலத்தவன்? ஒரே கம்பன் காலத்தவன் வச்சுக்கோங்க. இப்போ கம்பன் எந்த காலத்தவன் அடுத்த கேள்வி வரும். ஐயா என்ன இதில் ஐடியாவில் இருக்காங்களோ தெரியாது. நான் வந்து அவன் 12ஆம் நூற்றாண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அவன் எந்த நூற்றாண்டாவது இருக்கட்டும். ஆனால் கம்பன் காலம் ஒட்டக்கூத்தன் காலமும் ஒன்றான்றது இன்னொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒட்டக்கூத்தன் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கான். அவன் எழுதுனோம் நம்ம படிக்க மாட்டேன்றோம். நல்ல அருமையான ஒரு பரணி எழுதியிருக்கான், தக்கையாக. இதில் அது பரணின்னு வரும்போது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வேற எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பரணி என்ற நூலுக்கு உண்டு. அது தெரியுது. தலையாட்டு போரிடுதல், யானைகளை கொள்வது, 1000 யானைகளை கொன்றாங்க. 1000 யானை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி, அது இலக்கணம். பரணி நூல்களுடைய தலைப்புகளை எடுத்துப்பாரு. தோற்றவர்களுடைய பெயர்ல அந்த பரணி இருக்கும். ஆமா, கலிங்கத்து பரணியே வச்சாரு. தக்கன் பையா பரணி தக்கும். அதுல வேற ஒண்ணும் இல்லைங்க. பேய்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா அந்த போர்க்களத்துல தின்னு இது பண்ணி அந்த ரொம்ப குஷியாகி போச்சு, ரொம்ப இதாகி போச்சு. உடலங்களை எல்லாம் விட்டு விட்டு எரிகின்றன வானத்துல. அப்படி எரிகின்ற போது விசும்பர வீசினார்னு எழுதும். அதுக்கு உரை எழுதுகின்ற போது உரையாசிரியர் எழுதுறாரு, வானத்திலே வீசப்பட்ட விசையோடு வீசப்பட்ட உடலங்கள் அந்த விசையும் தாண்டி செல்லுகின்ற போது திரும்பி வராது. வேற ஒன்றும் இல்லை. அதான் சேட்டலைட். இந்த கான்செப்ட் உண்மையிலேயே வந்து தக்கையாபரணில் இருக்குன்னு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம். கம்பன்ல இருக்கு நிறைய சயின்ஸ். இந்த மாதிரி கம்பன்லயும் நிறைய இருக்குது. ஆனா ஒட்டக்கூத்தனை யாருமே படிக்கிறது இல்லை. கீழே கடல்ல வந்து பள்ளம் உண்டாக்கி கீழே பாதாளம் வரைக்கும் தெரிஞ்சுதான். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வேகமா சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அதுக்கிட்ட போனீங்கன்னா தண்ணியில் ஒரு குழி உண்டாகும். நீர் கிழிபட எழுந்த அம்பு போல்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அனுமன் வந்து கடல் தாவும் போது கீழே பாதாளம் தெரிஞ்சது. கிழிச்சு அதுக்கு கீழே தலையை கிழிச்சு போயிருக்கு. இந்த சயின்ஸ் எல்லாம் இல்லை வரும். இதுக்கு வரும். எங்க நிறுத்தினோம்? ஆடகப்பொன். பொன்னாலான ஆடக பொன். சுடர் இமைக்கும். இதுக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டாம். சுடர் ஒளிவெடுக்கின்ற மணிமாடத்து இடையூறு மண்டபத்தை அண்மி அணுகி பாடகம். இது வந்து கைவடை பாடகமே பாடகம். செம்பதும மலர் பாவையர் பல்லாண்டு இசைப்ப பைம்பொன் பீடத்து 7 துற்ற பொருந்திய 7 துற்ற வடிவேலன். வேல்ல 7 துற்ற வடிவேலன் தன்னை இருத்தி கடன்முறைகள் யாவும் நேர்ந்து தோடு துற்ற நெருங்கிய. இந்த தோடு என்ன? மலர். இப்பதானே நம்ம ஓலைன்னு பார்த்தோம். தோடு துற்ற மலர்த்தாரான் விருந்தளிப்ப இனிது வந்தான் சுரநாடு இருந்தான். யாரு? சுரர் நாடு இருந்தவன் தசரதன். தசரதன் விருந்தளிப்ப யாருக்கு விருந்தளிப்ப? யார் விருந்தளிப்ப? ரோமபாரி விருந்தளிப்ப தசரதன் வந்தான். அதாவது இந்த பெண்கள்லாம் பொருந்திய நெருங்க பொருந்திய 7 தோடு துற்ற மலர்த்தாரன். தோடு நெருங்க பொருந்திய இதழ்கள் நெருங்க பொருந்திய விருந்தளிப்ப இனிது வந்தான். இப்ப செவ்வி நரும் சாந்தளித்து தேர்வேந்தன் தன்னை நோக்கி இவன் நீ சேர்ந்த கப்பை உரைத்து அருளுகன. இந்த கப்பை அப்படிங்கிறதுக்கு இவர் காரியம் நீங்க பொருள். உன் மனசுல என்ன கதை? என்னுடைய மனசுல ஏற்பட்ட
எண்ணம் ஏது கவையிற்றாக நும் வரவுன்னு சொன்னாரே, அதுக்கு 2 அர்த்தம் அங்க. உங்களை பார்த்து சுக்ரீவன் அங்கே பயந்து போயிட்டு ஓடி போயிருக்கான், அவனுடைய கவ்வை இருவராக உங்களுடைய வரவினால் அப்படின்னு ஒரு பொருள். நீங்கள் சீதையை தொலைச்சிட்டு வந்திருக்கீங்களே, அந்த கவலை உம்பால் இல்லாமல் போவதாக. இந்த இடத்துல இப்போ வந்து காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன கவலையா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். என்ன காரியத்துக்காக வந்தேன்? ரோமபாதன் என்னதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாரு. அபியம் தீர்த்து, அபியம்னா போறாங்க, தீர்த்து அபியம் நீர்த்து உயர்ந்த மனத்து அருந்தவனை கொணர்ந்து ஆங்கன் விடுப்பன் என்ற நான் வந்து ரிஷியசிங்கனை கொண்டு ஊர்ல விடுறேன் அப்படிங்கிற வாக்கு கொடுத்த உடனே செவ்வி முடியோ எனாலும் தேரேறி சேனையோடு அயோத்தி சேனை. அதுக்கப்புறம் சாராங்க இல்லை, அவர் ரிட்டர்ன். அது இது வரைக்கும் வந்தார், வந்து அங்கே விருந்து சாப்பிட்டார். என்ன காரியத்துக்காக வந்தார்னு சொல்லிட்டு ரோமபாதர் கேட்டார். கேட்ட உடனே இந்த பக்கம் இவர் வேணும், இந்த தன்னுடைய மனசில் என்ன கவலை அப்படிங்கிறத சொன்னார். சொன்ன உடனே நான் அவ்வளோதானே நான் கொண்டது விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். உடனே தேரேறி போயிட்டேன். பர்ஃபெக்ட் டெலிகேஷன். அது ஒப்படைச்சப்பறம் கிளம்பி போயிடணும். அவ்வளோதான். ஆச்சா, மன்னர் பிரான் அகன்றதன் அண்ட் நீங்கள் ஒரு தடையும் இவனுடைய வர்க்க ரீவர்க்காரத்தை பார்க்கலாம். கவனத்தை பிடிச்சு இழுக்கிறான். இங்கே பாருப்பா, அங்கே தசரதன் புறப்பட்டு போச்சா கவனிச்சுக்கோ. மன்னர் பிரான் அகன்றதன் பின் வயவேந்தன் அருமறை நூல் வடிவம் கொண்ட, அருமறை நூல் வடிவம் வேதமே வடிவாக வந்தவனாக தன்ன முனிவரன் உரையுள் தன்னை அணுகி இணையடி தாமரைகள் அம்பொன் மண்ணு மொழி அடிந்து, அவருடைய இணையடி தாமரைகளிலே தன் மண்ணுகின்ற முடியை பதித்து வரன்முறை செய்திட, இவன் நீ வருவதற்கு ஒத்தது என்னை என அடியோர்க்கு வரமருள்க அடிகள் என யாவதென்றார். என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியசிங்கர் இப்போ யாரை கேட்குறாரு? ரோமபாதரை கேட்குறாரு. எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யாவதென்றார் என்ன ஒரு பெரிய உரையாடல நடந்து முடிகிறது. இது ஓர் வரம் இருக்குல்ல, ஒரு வரம் தானே கவிதைக்குள்ள அந்த இலக்கணம் வராது. கவிதைக்குள்ள அந்த இலக்கணம் ஒரு இலக்கணம். அது வந்து ஒரு இலக்கணம் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐயா, பழைய இலக்கணம் ஒன்று இருந்தால் இருக்குது. அந்த உயிருக்கு முன்னாடி வரும்போது இருக்குது. ஆனால் இப்போ அதை பற்றி இன்னொரு ஒரு கருத்து சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த ஒருங்கிற சொல்ல எல்லாருமே தவறாக பயன்படுத்துறோம். அவர் ஒரு பேராசிரியர், இவர் ஒரு நல்லவர், இப்படிதான் நம்ம ஒரு போடணும். அந்த ஒரு என்ன தெரியுங்களா, இந்த ஆங்கில மொழியினுடைய தாக்கம் தான். ஆங்கிலத்தை அந்த ஆர்டிகல் பாருங்க, ஏ அண்ட், அதை அப்படியே நம்ம தமிழ்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு போட்டுட்டு போறோம். அடிப்படையிலே தவறு. இது பெரிய தவறுங்கிறத தமிழ் பேராசிரியர்களே உணரல. நான் தம்பி சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேராசிரியர் தன்னுடைய நூல்ல எனக்கு அனுப்புனார், மொழி இது தவறுகளை எல்லாம் திருத்தி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருத்தேன். அவர் எழுதின 150 பக்க நூல்ல 350 ஒரு போட்டிருக்காரு. நான் ஒவ்வொரு ஒருவா எண்ணி பார்த்தா அவர் திருப்பி எழுதணும், ஐயா நீங்க 350 தடவை ஒரு போட்டிருக்கீங்க, தேவையா? இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை உருவம் எடுத்துட்டு ஒரு சில இடங்கள் மட்டும் அந்த உருவம் வைக்கிறேன். நீங்க படிச்சு பாருங்க, பொருள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா, நீங்க சொல்ல வந்ததுல ஏதாவது மாற்றம் இருக்கா, குழப்பம் இருக்குதா? வரவே வராது. நீங்கள் இனிமேல் எழுதுகின்ற போது ஒரு போட்டு எழுதிருங்க, ஆனா திருப்பி படிக்கும் போது அந்த உருவை நீக்கி விட்டு படிக்கும். அப்படி படிக்கும் போது உங்களுக்கு பொருள் மாற்றம் இல்லை என்றால், குழப்பம் இல்லை என்றால் அங்க ஒரு தேவையில்லை. அது உங்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா சூப்பர்ஃப்ளூயஸ், மிகை. இந்த மிகை வந்து நிறைய பயன்படுத்துறோம், தேவையில்லாத இடத்துல மிகை பண்றோம். அது என்ன ஒருமை, பன்மை என்ன இருக்கு? அப்புறம் என்னத்துக்கு அவைகள்? அப்புறம் என்னத்துக்கு அவைகள்? கல் அங்க சூப்பர்ஃப்ளூயஸ். இப்ப இதை பத்தி நான் எழுதியிருக்கேன் ஐயா.
தவறின்றி தமிழ் எழுதுவது எப்படி, எழுதலாமே எழுதுவோமே அப்படின்னு வளமையில் எழுதிட்டு வந்தேன். அதுல இந்த கள் போடணுமான்றதை பத்தி நான் விரிவா எழுதியிருக்கேன். இந்த 2 தவறுகளையும் நான் முதல்ல இருந்து என்னோட ஆர்குமெண்ட் தான். ஆமா அதைத்தான் நாள்கள் கூட நாட்கள்லாம் அவசியம் இல்லை, நாள் மட்டும் போதும் அப்படின்னு ஒருமைக்கு. அதாவது அந்த தகர ஒற்று போட்டு எழுதணும் தேவையில்லை. கம்மன் பாத்தீங்கன்னா நாள்கள்னு தான் எழுதுவான், வாள்கள்னு தான் எழுதுவான், வாட்கள்னு எழுத மாட்டான். சரி, அது இன்னொன்னு. இதே போல இந்த ஒரு ஓரத்துல வந்து இதான் பிரச்சனை. ஆனால் இன்னொன்னு, இந்த ஒருங்கிறது எண்ணை குறிக்கின்ற எண் அடைன்னு சொல்லுவோம். நம்பர் குறிப்பதாக இருந்தால் அதற்கும் விதி இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மாடு சொல்லலாம். ஆனா இப்ப எப்படி எழுதுறோம்? 2 ஆசிரியர்கள் சொல்றோம், 2 புலவர்கள். தமிழ் முறைப்படி தமிழ் மரபுப்படி பார்த்துக்கிறதுனால அப்படி சொல்லக்கூடாது. ஆசிரியர்கள் 2. உயர்தனிக்கு வருகின்ற போது இந்த எண் இருக்கின்ற எண் அடைன்னு சொல்லுவோம். அது பெயர் சொல்லுக்கு பின்னாடி வரும். இதெல்லாம் அடிப்படை விதிகள். இந்த அடிப்படை விதிகள் கூட தெரியாம MA, MPhil, PhD சொல்றது எனக்கு வருத்தமா இருக்குங்க. இப்போ காரைக்குடி இதுல வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். கம்மன் கழகம் 75வது ஆண்டு கொண்டாடுறாங்க. அருமையா 3 பதிப்பு இல்ல 3 தொகுதிகளாக ஆராய்ச்சி கட்டுரைகளை போட்டிருக்காங்க. அதுல பல கட்டுரைகள் அருமையா நல்லா எழுதியிருக்கிறாங்க. சில பேராசிரியர்கள், பல பேராசிரியர்களிடம் இந்த ஓர் தகராறு ஆங்கில முறைப்படி தான் எழுதுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது தவறு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் தெரியலன்னா அவர்கள் படித்த படிப்பிலே அதை பத்தி சொல்லவே இல்லை. அவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும், சொல்லல. இதுதான் காரணம். கவிதையில என்ன கவனம் இருக்கு? கவிதையில உங்களுக்கு சரி, கவிதையில வந்து ஓசை தான். ஓசைக்கு ஓரம் ஓடும், அங்க என்ன வருமோ அது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இதுல வந்து இந்த நீங்க படிச்ச இந்த பகுதியிலேயே இந்த 5வது பாடம் பாருங்க. 5வது பாடம் நல்லவேளை நீங்க சொன்னீங்க. 5வது பாடம் அப்பறம் தந்தனம் இனித்தேர் கொணர்ந்து என 5வது பாடம் திருவவதார படம் தானே? திருவவதார படம். திருவவதார படத்துல 5வது பாட்டுல கடைசி வரி பாரு. வர சரோருக மனம் மனத்தின் எண்ணி. திருவவதார படம் நீங்க அரசியல் படத்துல இருக்கீங்க. சரி, இப்போ இப்ப நீங்க வந்து வாட்ஸ் இன் யோர் மைண்ட், வாட்ஸ் இன் யோர் மைண்ட், அது தமிழ்ல எப்படி மொழி? என்ன யோசிக்கிறீங்கன்றது இல்ல, வாட் யூ திங்க்ன்றது. என்ன யோசிக்கிறீங்க? மனதில் என்ன இருக்கிறது? உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? உங்க மனதில் என்ன இருக்கிறது? நீங்க உங்க மனசுல என்ன இருக்கு? மனசுல. சரி, இப்ப மனசுங்கிறது சாதாரண பேச்சு தமிழ். இவங்க இந்த தமிழ எழுதுறாங்க இல்லையா? அதே போல அடுத்தது அதனுடைய தொடர்பு 89வது அதே அதிகார பாடத்துல பாருங்க. ஏன்னா இந்த பிழைகள் எல்லாம் பிழைகளே தெரியாம தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் இந்த பிழைகளை செய்யறாங்க. இம்மா அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சா அதுக்கு அத்துச்சாரியை சேர்க்கணும். அதைத்தான் சொல்ல வரேன். அத்துச்சாரியை சேர்க்கணும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதை ஞாபகம் வச்சுனா மனது வராது. இப்போ எங்க புதுச்சேரி கம்மன் கழக விழா நடந்தது. 3 நாட்கள். 3 நாட்களும் நிறைய பேர் பேசினாங்க. நீதியரசர்கள் பேசினார்கள், புலவர்கள் பேசினார்கள், பேராசிரியர்கள் பேசினார்கள், பேச்சாளர்கள் பேசினார்கள். இத்தனை பேரும் பேசினாங்க. அத்தனை பேரும் மனதில் 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 தான் பேசினாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் மனத்தில் அழகா பேசினார். அவரு இலக்கிய சுடர் ராமலிங்கம். மற்ற அத்தனை பேரும் மனதில் தான் பேசினாங்க. பேராசிரியர்கள், பெரும் பேராசிரியர்கள், அவங்களே எப்படிதான் பேசுறாங்க. அந்த 89வது பாட்டை பார்த்தீங்களா? 89 பொன்னலத்தின் வரும். 89 கைகையன் தந்தாயே. நீங்க வந்து இதுல இருக்கீங்க. நீங்க வந்து திருவவதார படம் தான் இருக்கீங்க. அதுல 89வது பாட்டு. 89 கைகைக்கு சுதை அடித்தல் வருது. கைகையின்
அதாவது ஒன்னலக்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் பலமும் துள்ளவேன்னு வந்தது. ஐயா சொன்ன கருத்தை தான் சொல்ல வரும். இப்ப மனம், பலம், இடம் இதெல்லாம் எதுல முடியுது? இலக்கணம் பரதனும் தோன்றுக அவர்களுக்கு வலது தோலும், இவருக்கு இடது தோலும். இப்போ இப்ப எழுதுகின்ற போதெல்லாம் வலது இடது அப்படிதான் சொல்றாங்க. வலம் இடம்ன்றதான் சொல்லுது. வலது இடதுன்னு தமிழ்ல கிடையாதுங்க. மனது வந்த மாதிரி இது. மனது வந்த மாதிரி தான். அதேதாங்க ஐயா ஆசிரியர் ஒரு பேச்சுல ரொம்ப அழகா அதை விளக்கியிருந்தார். அதைத்தான் ஐயா அப்ப சொன்னாங்க, மகர ஊற்று வருகின்ற போது அதனோட உருவு சேர்கின்ற போது அதே அத ரெண்டு கண்டிஷனுங்க. மகர ஊற்று வரணும், அதனோட உருவு சேரணும், அப்ப அத்துச்சாரியே வரணும். அதே போலதான் கிணறு. கிணறுல பாருங்க, கிணறை இத்தனை பேர் ஆர்வமுடன் எழுதுறாங்க பாருங்க. இத்தனை பேர் ஆர்வத்துடன் இல்லைங்க. இப்ப ஆங்கிலத்துல எழுதும் போது மட்டும் ஐயோ அது தப்பு அப்படி எழுதக்கூடாதுன்றீங்க. தமிழ்ல இத்தனை தவறோடு எழுதுகின்றார்களே தமிழ் பேராசிரியர்களே, வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு. அதான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்கள் இனிமேல் எழுதுகின்ற போது அவருக்கு கொஞ்சம் இதுல கவனத்தை செலுத்தும். இதுக்கெல்லாம் கம்பன் உதவி செய்யலாம். நீங்க கம்பனை படிக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது கம்பன்ல, கற்றுக்கொள்வதற்கு நிறைய கற்றுக்கணும். இப்ப இருக்கு அப்பறம் தந்தனம் இனி தேர் கொணர்தி என உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் தந்தேன், இனி தேர் கொணர்தி என என்று யார் சொல்றார்? ரிஷி சிங்கர் சொல்றார். யார்கிட்ட? அதுக்கு முன்னால அதுக்கு புறவொன்றின் பொருட்டாக தொலைப்புக்க பெருந்தகை தன் புகழில் பூத்த புறாவின் காரணத்துக்காக தராசிலே ஏறிய பெருந்தகை யாரு? சிபி சக்கரவர்த்தி. அவருடைய புகழில் பூத்த அவருடைய வம்சத்திலே வந்த அரண் ஒன்று திருமணத்தால் அமரர்களுக்கு இடரழைக்கும் அவுணராயோ திரள் உண்ட வடிவேலான் தசரதன் என்று உயர் கீர்த்தி செங்கோல் வந்தன். அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியின் வம்சத்தில் வந்தவனும் அரண் ஒன்றுவதாகிய திருமணத்தை உடையவனும் மனத்தார் அமரர்களுக்கு இடரிழைக்கும் அவுணர். அமரர்களுக்கு அவுணர் அப்படின்னா அரக்கர். அவுணர் ஆயோ திரள் உண்ட வடிவேலான் தசரதன் என்று உயர் கீர்த்தி செங்கோல் வேந்தன் விரல் கொண்ட மணிமாட அயோத்தி நகர் அடைந்து இவன் மீடல் என்றான். சிம்பிளா சொல்லிட்டார். போய் தசரதனுடைய நாட்டு வரைக்கும் போயிட்டேன். இவன் அந்த அப்படி தசரதனுடைய நாடு வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துருங்க. காரணம் என்ன சொல்லலை, அவ்வளவுதானே செஞ்சா போச்சு அப்படின்னு அவர் கிளம்புறாரு. இதுவும் இந்த பாட்டும் ஒரு கன்சைஸா ஒரு டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் அழகா இருக்கு. யாரு தசரதன் எப்படிப்பட்டவன், என் காரணம் சொல்லல, அதை தவிர எல்லாம் இருக்கு. எங்க போகணும், அதே மாதிரி தன் உள்ள கருத்தை சொன்னான் அப்படின்னு தான் இருக்கு. அதை விட அது விரிவா சொன்னதா இல்லை. இப்ப பின்னால வந்து கேட்கும் பொழுது அவ்வரம் தந்தனம் இனி தேர் கொணர்தி என அருந்தவத்துவம் அறைதலோடும் வெவ்வரம் தின்று சிவந்த அறம் இது இந்த அறம் வந்து மரத்தை இருக்கிற அறம் இல்லை, இரும்பு இருக்கிற அறம். வெவ்வரம் தின்று அயில் படைக்கும் கூர்மையை உண்டாக்குகின்ற அறத்தால் அராவி அந்த சுடர் வடிவேலும் அடி இறைஞ்சி வேந்தன் கவலை ஒழிந்து உயர்ந்தன். தன் கவலையை தீர்ந்து ஒழிந்து உயர்ந்தனர் என்று அதிர்குறற்றோர் அதிர்குறல் தேர் கொணர்ந்து இனிது கொணர்ந்து
இதனில் கலைவளாளன் செட்டி முதல் திருவினோடும் போந்தேறுகன ஒரு தேரை கொண்டு வந்து நிறுத்தினார். சாந்தையோட அதில் ஏறு அப்படின்னு சொல்லி கொண்டு நிறுத்தினார். அடுத்த 5 யாரும் படிச்சு. புனிசிலை வயவனும் கரங்கள் கூப்பிட துணி அரும் முனிவரர் தொடர்ந்து சூழ்வர வனிதையும் அருமறை வடிவு போன்ற ஒளிர் முனிவனும் பொறிமிசை நெறியை முன்னினார். அந்தர துந்துமி முழக்கி ஆய்மலர் சிந்தினர் கழித்தனர் அறமும் தேவரும் வெந்து எழு கொடுவினை வீட்டும் மெய்முதல் வந்து எழ அருள் தருவான் என்று எண்ணியே. அருள் தருவான்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தூதுவர் அவ்வழி அயோத்தி துண்ணினார். மாதிரம் பொருத தோள் மன்னன் முன் ஓதினர் முனிவரவு ஓத வேந்தனும் காதல் என்ற அளவு அரு கடலுள் ஆழ்ந்தனன் எழுந்தனன் பொறுக்கென இரதம் ஏறினன் பொழிந்தன மலர்மழை ஆசி பூத்தன மொழிந்தன பல் ஈயம் முரசம் ஆர்த்தன விழுந்தன தீவினை வேறினோடுமே. இதோட இதுக்கு அடுத்தது 3 குலகமா இதோட இது வரைக்கும் பாருங்க. எங்க பார்த்தோம் குனிசிலை வயவன் அப்படின்னு சொன்னா வெற்றியோட குனிசிலை சிலை குனிதானே வளைஞ்சா தானே குலை. சிலை வணக்கம் தீங்கு குறித்தமா என்ன ஒன்னார்கள் குறித்த அந்த முதல் வார்த்தை வர மாட்டேங்குது. இந்த குனி வந்து குனித்த புருவம்ல வர்ற வளையல் குனி சிலைனா வளைக்கப்படுகின்ற சிலை. சிலை வணக்கம் தீங்கு குறித்தமை. வில்லு வளைஞ்சதுன்னா அது ஒன்றும் நல்லதுக்கு இல்லை. The bow is bent and drawn, make from the shaft of it. English. Bow is bent and drawn. வில் வணக்கம் எதுக்காக வந்து வணக்கம்னா இந்த வளைவு இது வர குனிசிலை வயவனும் கரங்கள் கூப்பிட யாரே ரோமபாலன் விடை கொடுத்தார். துணி கோபம் அரு முனிவரர் தொடர்ந்து சூழ்வர வனிதையும் அருமறை வடிவம் போன்று ஒளிர் முனிவனும் வனிதை சாந்தை அருமறை வடிவம் போன்று ஒளிர் அருமறையே ஒரு வடிவமாக வந்ததை போன்று ஒளிர்கின்ற ரிஷியசிங்கனும் பொறிமிசை நெறியை முன்னினார். தேரின் மீது இந்த இடத்துல பொறிமிசை நெறியை முன்னினார். வழியை அந்தர துந்துமி முழக்கி துந்துமி வேரியை அந்தர துந்துமி முழக்கி ஆய்மலர் ஆய்ந்து எடுத்த மலரை சிந்தினர் கழித்தனர் அறமும் தேவரும். அறமும் கழித்தது தேவரும் கழித்தனர். வெந்து எழு கொடுவினை வீட்டும் மெய் முதல் வந்தெழு அருள் தருவான் என்று எண்ணிய. இப்ப இவர் ரிஷசிங்கர் கிளம்பிட்டாரு. அடுத்தது திருவதாரம் தான் நடக்க போகுது. அவன் வரப்போறான். அதுக்கான அறிவிப்பு இங்க ஆயிட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பூச்சொரிந்து சொல்லுகிறார்கள். தூதுவர் அவ்வழி அயோத்தி துண்ணினர். இமீடியட் ambassadors are going ahead. மாதிரம் பொருது தோள் மன்னன் முன் ஓதினர் முனிவரவு ஓத வேந்தனும் காதல் என்ற அளவரு கடலுள் ஆழ்ந்தனர். மகிழ்ச்சி அதாவது இன்பம் விருப்பம் நேசம் என்ற அளவருகின்ற இடத்துல மகளே காதல் குழந்தைகளுக்கே காதல் அளவரும் கடவுள் ஆழ்ந்தார்.
எழுந்தனன் பொறுக்கென ரதம் ஏறினான். அங்க ரிஷசிங்கிற வரார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டவன தசரதன் சட்டுன்னு எழுந்து பொறுக்கென ரதம் ஏறினான். பொழிந்தன மலர்மழை ஆசி பூத்தன மொழிந்தன பல்லியம் முரசம் ஆர்த்தன விழுந்தன தீவினை வேரோடு தீவினை சாய்ந்தது. இப்போ அந்த 3 குலகச் செய்தி. இந்த குலகச் செய்தியை யாரும் படிச்சு இந்த 3 மட்டுமா இல்ல அதோட சேர்த்து 5 விதிர்ந்தது எம் மனத்துயர் திறங்கள் என்று கொண்டு அறிந்தது எழுமுரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்த மாதவமுடைய முனியை கண்களால் எதிர்ந்தனன் ரோசனை 2 ஒன்றினே நல்லவம் அனைத்தும் ஓர் நவையிலா உருப்பெற்று இவன் அடைந்தன பிறங்குவான்தனை சுற்றிய சீரையும் உழையின் தோற்றமும் முற்றுவர பொழிதரு மூர்த்தியான்தனை அண்டர்கள் துயரமும் அரக்கர் ஆற்றலும் விண்டடி பொழிதரும் வினைவலாளனை குண்டிகை குடையுடன் குலவுநூல் முறை தண்டுடும் பொழிதரு தடக்கையான் தனை இழிந்தது போய் ரதம் 2 இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன் வேந்ததம் வேந்தன் மெய்மையால் மொழிந்தனன் ஆசிகள் முதிய நான்மறை கொழுந்து மேல் படதர கொழுதும்பு ஆயினான். சிம்பிளா என்னப்பா ரிஷசிங்க முனிவரை பார்க்கறதுக்கு தசரதர் நம்ம போறாங்க. விதிர்ந்தது துண்டு துண்டாக சிதறியது, விதிர்ந்தது தூள் தூளாக உதிர்ந்தது. எம் மனத்துயர் என்னும் பிறங்கல் மலை, எம் மனத்துயராகிய மலையானது பொடி பொடியாக விழுந்தது என்று கொண்டு அதிர்ந்து எழும் முரசுடையரசர் கோமகன், அதிர்ந்தெழும் முரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்த மாதவமுடை முனியை கண்களால் எதிர்ந்தனன். கண்ணால பார்த்தான். எங்க யோசனை 2 ஒன்றினே 3 யோசனைக்கு முன்னாள் என்று கண்ணால பார்த்தான். நற்றவம் அனைத்தும் ஓர் நவையிலா ஒரு பெற்று, நற்றவம் அனைத்தும் ஒரு குற்றமில்லாத உருவை பெற்று இவன் வந்து அடைந்தது என பிறங்குவான் தானே. அங்க பிறங்கல்னு பாத்தீங்க, இது பிறங்குவான், விளங்குவான், பிறங்குவான் அப்படிங்கிறது விளங்குவான். இது வேறு சொல், அது வேறு சொல். பிறங்குவான் தானே. சுற்றிய சீரை, சீரை மர உரியை அணிந்தவனை உழையின் தோற்றமும் மானை போன்ற கலைக்கோட்டு முனை மான் கொம்பு மாதிரியான கொம்பை உடையவனாக உழையின் தோற்றமும் முற்றுற பொறிதொரு மூர்த்தியாந்தனை கமா அண்ட சீரையில இருந்து தான் சீலை சேலைன்னு ஆடை வந்துதான் படிச்சிருக்கேன். அது வந்து ஏன்னா இப்பவும் கன்னடத்துல வந்து சீலைன்னு சொல்லுவேன், சீரான்னு கூட சொல்லுவோம். சீரை 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 தான் வேர்டு இருக்கு. அது கன்னடத்துல சீரைன்னு தான் இருக்கு. அப்படிதான் படிச்சேன். மர உரி இதுக்கு வந்து மர உரிக்கு தான் சீரை அப்படின்னு சொல்றது. பட் சீர் அப்படிங்கிறது அந்த ரூட் வரணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு சீரை சாத்தினான் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் வேற்றுமை வருதான்னு தெரியுது. சீரையை சாற்றினான்னு சொல்ல வழக்கமும் இருக்குன்னு அதை சொல்லாராய்ச்சிக்குள்ள இறங்கினோம் போடும். அண்டர்கள் துயரமும் அரக்கர் ஆற்றலும் விண்டிட பொறிதரும் வினை வலாளனை தொழில் வல்லவனை குண்டிகை கமண்டலம் குடை